கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தரை வார்த்தை பேச கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சற்று நேரம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை கூட்டார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை நாடி தேடுகிறோம். நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் உண்மையிலேயே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமா, இல்லை நாம் விரும்புகிற ஆசீர்வாதமா என்று சொல்லி அநேக வேளையிலே நாம் அதை குறித்து நாம் சிந்திப்பது இல்லை. இங்கே நாம் வேத வசனத்திலே 2 பேரை குறித்து சற்று நேரம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது லோத்துவை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்துவுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்குள்ளே பிரச்சனை வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார் லோத்தை பார்த்து, நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே பிரச்சனைகள் வர வேண்டாம், நாம் இருவரும் பிரிந்து செல்லலாம். நீ வலதுபுறம் சென்றால் நான் இடதுபுறம் செல்கிறேன், நீ இடதுபுறம் சென்றால் நான் வலதுபுறம் செல்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார். அந்த லோத்து என்ன செய்தார் என்று சொன்னால், யோர்தான் நதிக்கு கிட்டையான அந்த பூமியை அவர் தேர்ந்தெடுக்கிறார். காரணம் ஏதோ சொல்கிறது, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே லோத்து ஆசீர்வாதத்தை அவராகவே தேர்ந்தெடுத்தார். அவர் அந்த யோர்தான் நதிக்கு சமமான பூமியிலே நீர்வளம் நல்ல நீர்வளம் என்ன தேசம் என்று அறிந்து கொண்டு அவர் அந்த தேசத்தை தேர்ந்தெடுத்ததாக வேதத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் கண்களை நீ ஏறெடுத்து பார் என்று சொல்லி, உன் கண்களை நீ ஏறெடுத்து பார், வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நீ பார்க்கிற அனைத்தையும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி தேவனாய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி லோத்துடைய வாழ்க்கையிலே அவன் நினைத்த அந்த ஆசீர்வாதம் பார்வைக்கு அது நீர்வளமான தேசமாக காணப்பட்டது. அவன் பின்பு சோதோம் குமாராவிலே சென்று அங்கு அநேக பிரச்சனைகள் பிரயாசங்களை லோத்துடைய வாழ்க்கையிலே நடந்தது. தன்னுடைய மனைவி இழந்து போகிறான். சோதோம் குமாரா தேசமே அழிந்து போனது. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து செல்வ சீமானாக மாற்றி முற்பிதாக்களுக்கு தேவனாக மாற்றினார். முற்பிதாக்களுக்கு தேவனாக கர்த்தர் இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறோம். வேலையிலே ஆசீர்வாதம் வேண்டும், தொழிலே உயர்வு வேண்டும், படிப்பிலே சிறந்த படிப்பு வேண்டும், நம்முடைய திருமண காரியங்கள் நல்லபடி நடக்க வேண்டும். இந்த அநேக காரியங்களை நாம் அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். உண்மையிலே நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதமா என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். லோத்து தனக்கு அந்த தேசம் மிகவும் வளமான தேசம் என்பதை அவர் அறிந்து கொண்டு அந்த தேசத்திலே போனார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையிலே நிலைத்து நிற்கவில்லை. அது சடுதியாக அவர் அநேக பிரச்சனைகள் பிரயாசங்களை சந்திக்க நேர்ந்தது. அதுபோல நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் அநேக வேளையிலே அது நீடித்து நிற்பதில்லை, அது நிலைத்து இருப்பதில்லை. காரணம், அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். எது சொல்லுறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை கூட்டார் என்று சொல்லி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு வேதனை தராத ஆசீர்வாதம். நாம் நம்முடைய சுய இச்சையினாலே நாம் தேர்ந்தெடுக்கிற காரியம் அது ஒருவேளை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். காரணம், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியினர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதமா என்று சொல்லி நாம் நினைந்து பார்க்க வேண்டும். அது ஒருவேளை கர்த்தர் தராத ஆசீர்வாதம் நமக்கு ஒருவேளை அது சற்று நமக்கு நன்மையாக நமக்கு தோன்றும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திலே துக்கம் இருக்கும், அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்காது. அந்த ஆசீர்வாதத்திலே நமக்கு பிரயாசங்கள் வரும், பிரச்சனைகள் வரும்,
போராட்டம் வரும். ஆனால் கர்த்தர் உண்மையாக தருகிற ஆசீர்வாதத்திலே வேலை காரியமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, அதிலே சிறிதோ பெரிதோ அதிலே துக்கம் இருக்காது, அதுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நமக்கு எந்த பிரயாசங்களோ எந்த இழப்புகளோ ஒரு போராட்டங்களோ ஒன்று அந்த ஆசீர்வாதத்திலே இருக்கவே இருக்காது. அதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் நாடி தேட வேண்டும். அந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்ப வேண்டும். கர்த்தாவே, நீ தந்த ஆசீர்வாதம் மட்டும் போதும் என்று சொல்லி நான் கேட்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்து நிற்கும், சந்தோஷத்தை தரும், சமாதானம் தரும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்துக்காக நாம் அவருடைய பாதத்திலே நாம் அமருவோம். கர்த்தாவே, நீர் தர நன்மைகள் மட்டும் எனக்கு போதும், நீர் தராத்த ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம். லோத்தை போல அந்த இடத்தை நாம் சூஸ் பண்ணாமல் நிறுவனமாக நல்ல செழிப்பான இடம் என்று லோத்து நினைத்து அந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டார். அப்படி அல்லாமல் நாம் பணிந்திருந்து கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் ஆபிரகாம் பார்த்தார், உன் கண்களை எடுத்துப்பார் என்று சொல்லி, அப்படியாக நம்முடைய ஆசீர்வாதத்தை, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருவார். அதில் துக்கம் இருக்காது, அதில் பிரயாசம் இருக்காது, அதில் பிரச்சனைகள் இருக்காது, அது சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் நாடி தேடுவோம். அந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் பொறுமையோடு கூட கர்த்தரிடத்தில் சமூகத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யமான ஆசீர்வாதத்தை, சந்தோஷமான ஆசீர்வாதத்தை, சமாதானமான ஆசீர்வாதத்தை வந்து நாம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாளில் உங்களுடைய சமூகத்தில் வர கிருபை செய்தே உங்க ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய சமூகத்தில் வந்தால் அல்லேலூயா, உங்களுடைய வார்த்தையில கேட்கிற கிருபை செய்தே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தின் வசனத்தின்படி உங்களுடைய சமூகத்திலே பேச கிருபை சிறப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ராஜா கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாடி தேட கிருபைச்சும் சுயேச்சையான அல்ல ராஜா. கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நீர் தர ஆசீர்வாதத்தை மட்டும் வேண்டும் என்று சொல்லி கேட்க கிருபைச்சும். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு சந்தோஷத்தை தரும், அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு சமாதானம் தரும். அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாடி தேட கிருபைச்சும் ராஜா. உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா துதிகரமே நமக்கு செலுத்துவேன். ஜெபத்தை கட்டிலே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே.